Global Talk. அன்புள்ள நேயர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. தற்போது மத்திய கிழக்கு தொடர்பான கள நிலவரங்களை பார்ப்போம். நேற்று இரவு அமெரிக்கா கொதிப்பான நிலையில் தகவல்களை வெளியிட்டுக் கொண்டிருந்தது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்க ஈரான் ஆணி வேற புடுங்க போறோம் அப்படின்னு சொல்லி ஈரானை பயன்காட்டி கொண்டே இருந்தது. ஈரானுடைய உள்நாட்டுக்குள்ள கலவரத்துக்குள்ள மேலும் மேலும் எண்ணெயை ஊட்டிக் கொண்டிருந்தது அமெரிக்கா. உலக நாடுகள் எல்லாம் இன்று இரவு மத்திய கிழக்குல பெரும் பூதாகரமான சம்பவம் எல்லாம் நடக்கப் போகின்றது என்று தங்களது கவனங்கள் எல்லாம் மத்திய கிழக்கு நோக்கி திருப்பியிருந்தாங்க. இந்த வகையில் ஈரான் எல்லாவற்றிற்கும் தயாரான நிலையில் தன்னை உஷார்படுத்திக் கொண்டிருந்தது. ஈரானுக்கு நேரடியான ராணுவ உதவி அல்லாமல் முழு தொழில்நுட்ப ரீதியான சகல உதவிகளையும் சீனாவும் ரஷ்யாவும் வழங்குவதாக கூறிக்கொண்டிருந்த நிலையில் சீனா ஒரு படி மேலே சென்று ஈரான் அமெரிக்காவுடைய ராணுவ கட்டுப்பாட்டுக்கு உள்ளாக வேண்டிய நிலை ஏற்பட்டால் சீனா ராணுவத்தின் நேரடி தலையீடு தவிர்க்க முடியாது என்று அறிவித்துவிட்டது. அதன் பிறகு புட்டின் அறிவிக்கின்றார், கொமைனி எப்போது எங்களிடம் அட்டாம் வெப்பன்ஸ் அதாவது அணு ஆயுத உதவி கேட்கின்றாரோ அன்றே ஈரானுக்கு நாம் அணு ஆயுதத்தை அனுப்பிவிடுவோம் என்று திடமாக அவர் அறிவித்து விட்டார். இதற்கு அங்கால வடகொரியாவும் பல்வேறு அச்சுறுத்தல்களை அமெரிக்காவுக்கு அனுப்பி கொண்டே இருந்தது. அதுல முக்கியமான மெசேஜ் தான் அநேகமாக இன்று இரவுடன் அமெரிக்கா அழிந்துவிடும் என்றவாறான செய்திகள் எல்லாம் வடகொரியா அதிபருடைய எக்ஸ்தல பேஜ்களில் வெளியிடப்பட்டு வந்ததை நாங்கள் நேற்று உங்களோடு பேசியிருந்தோம். இதனை தொடர்ந்து இன்னும் சில மணித்தியாலங்களுக்கு நாங்க ஈரானை தாக்க போறோண்டு வந்தவங்க, அதாவது நிலை எடுத்த அமெரிக்கா தற்போது என்ன செஞ்சதுன்னு சொன்னா ஒரு மகாநாடு நடத்தி ஈரான் மீது யுத்தம் செய்வோமா என்ற மீட்டிங் ஒன்றை போட்டார். அதுக்கு பிறகு எந்த சத்தமும் இல்ல, எல்லாம் ஓஞ்சி போச்சு. சேட்டை கலட்டி சண்டித்தனத்தோட பாய்ந்து வந்த அமெரிக்கா ஈரான் என்ற உறுதியில ஈரானை தாக்குவது பற்றி 1000 முறை சிந்திக்க வேண்டி ஏற்பட்டது. ஆகவே இப்போது ஈரான் மீது உள்ள அச்சுறுத்தல் நீங்கிவிட்டதா என்று, அதாவது அமெரிக்கா ஈரானை தாக்குவதற்கான எண்ணத்தை விட்டு விலகிவிட்டதா என்று ஈரான் புலனாய்வுகள் மிக ரகசிய தகவல்களை எடுத்து வைத்திருக்கின்றது. இந்த வகையில ஈரான் இன்டர்நேஷனல் என்ற ஊடகம் பல ரகசிய தகவல்களை மேற்கோள் காட்டி இன்று ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த செய்திகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்னென்று சொன்னா, மத்திய கிழக்கு பகுதிகளுக்கு ராணுவ உபகரணங்கள் தொடர்ச்சியாக அனுப்பும் நடவடிக்கைகளை அமெரிக்கா செய்து கொண்டிருக்கின்றது. அதாவது மத்திய கிழக்குல ஈராக் மற்றும் சவுதி அரேபியா, கத்தார் போன்ற பகுதிகளில் காணப்படுற அமெரிக்க பேஸ்களுக்கு தொடர்ச்சியாக அமெரிக்காவிலிருந்து ராணுவங்கள் ஆயுதங்கள் வந்து இறங்கிக் கொண்டிருக்கும் ரகசியங்களை ஈரான் இன்டர்நேஷனல் ஊடகம் ஆதாரப்பூர்வமாக தகவல்களை வெளியிட்டிருக்கிறது. இந்த வகையில் இன்று அமெரிக்காவிலிருந்து ஈராக்ல ராணுவ தளத்துக்கு வந்து இறங்கிய ராணுவ காகோ பிளேன்களை இந்த ஊடகம் புகைப்படம் எடுத்து தகவல்களை வெளியிட்டதாக இந்த செய்திகள் குறிப்பிடுகிறது. ஆகவே தற்போது உள்ள சூழ்நிலையில் சில வாரங்களில் அமெரிக்கா ஈரான் மீது ராணுவ தாக்குதல் நடத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வகையிலே ஒவ்வொரு ராணுவ தளங்களுக்கும் அமெரிக்காவிலிருந்து கொண்டு வரப்படும் ராணுவம் மற்றும் ராணுவ உபகரணங்கள் சம்பந்தமான தகவல்களை யார் வழங்கினார்கள் என்ற செய்தி வெளிப்படையாக இந்த ஊடகம் அறிவிக்கவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றது. இந்த வகையில் மத்திய கிழக்கு பகுதிக்கு ஏற்கனவே அதிக அளவான ராணுவ உபகரணங்கள் அமெரிக்காவிலிருந்து கொண்டு வரப்பட்டன. இதற்கு புறம்பாக மேலும் ராணுவ உபகரணங்கள் மேலும் கொண்டு வந்து குவிக்க இருக்கின்றது, குவித்துக் கொண்டிருக்கின்றது என்று இந்த செய்தி ஊடகம் குறிப்பிடுகிறது. மேலும் இது சம்பந்தமாக இஸ்ரேலுடைய நிலைப்பாடு என்ன என்பதும் இந்த ஊடகம் ரகசிய புலனாய்வு மூலம் தகவல்களை வெளிப்படுத்தியுள்ளது. இந்த வகையிலே இந்த ஈரான் இன்டர்நேஷனல் குறிப்பிடும் போது அமெரிக்கா முதலில் நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இந்த விஷயத்தில் இஸ்ரேல், அதாவது ஈரானை தாக்கும் விடயத்தில் இஸ்ரேல் பங்கேற்க இருக்கின்றது. மேலும் குறிப்பிடுகிறது, ஈரான் இஸ்ரேல் மீது நேரடியாக தாக்குதல் நடத்தினால் மாத்திரமே இஸ்ரேல் அமெரிக்காவோடு இராணுவ நடவடிக்கையில் கலந்து கொள்ளும் என்று ரகசிய புலனாய்வு அறிக்கை ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. அதேவேளை இன்று டொனால்ட் ட்ரம்ப் வந்து அவருடைய ட்ரூத் சோஷியல் என்கிற சமூக வலைத்தளத்தில் இவ்வாறு பதிவிடுகிறார். அதாவது ஈரான் மக்கள் சுதந்திரத்தை நோக்கி பார்க்கின்றார்கள், அதனால் இதுவரை இல்லாத அளவு அதிகமான உதவிகளை ஈரான் சுதந்திரத்தை விரும்பும் மக்களுக்கு உதவ தயாராக உள்ளது என்று டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டதாக செய்தி குறிப்பிடுகிறது. அதாவது என்ன இவங்களோட உதவி? எரிகிற நெருப்புல எண்ணெயை ஊத்துறது, ஆயுதம் கொடுக்கிறது, பிரச்சனைகளை தூண்டி விடுறது, இதன் மூலம் ஜனநாயகத்தை நாங்கள் நிலைநாட்ட போறோம் சொல்றது, இதுதான் இவர்களுடைய உதவி. அதே நேரத்தில் நேற்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாஹு அமெரிக்காவுடைய வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோவுடன் மிக நீண்ட நேரம் தொலைபேசியில பேசியிருக்கின்றாராம். இந்த பேச்சில ஈரான அமெரிக்கா நேரடியாக தாக்குவதற்கான நடவடிக்கை குறித்து தான் விவாதிக்கப்பட்டதாக அந்த உரையாடலை அறிந்திருந்த ஒரு
ஒரு இஸ்ரேல் அதிகாரி தெரிவித்துள்ளார். ஆனா என்ன பேசப்பட்டது என்பது சம்பந்தமாக அமெரிக்காவோ அல்லது இஸ்ரேலோ தகவல் வெளியிடவில்லை என்று ஊடகங்கள் குறிப்பிடுது. இந்த வகையில பின்னால நடக்கின்ற இந்த செயற்பாடுகளை பார்க்கும் போது எலி என்ன செய்து இப்ப நேரடியா வராம மெல்ல மெல்ல பொந்துகளை தோண்டி கொண்டிருக்குது என்பதை தான் இந்த செய்திகள் புலப்படுத்துது. இந்த வகையில மசூத் பெசக்ஷியன் அதாவது ஈரான் ஜனாதிபதி இன்று நாட்டு மக்களுக்கு ஒரு முக்கியமான உரையை நிகழ்த்தினார். அவர் ஈரான் மக்களுக்கு குறிப்பிட்ட முக்கியமான விடயம், இந்த நாட்டில் நடத்தப்பட்ட போராட்டம் என்பது வெளிநாட்டிலிருந்து பயங்கரவாதிகளை நாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். அதாவது பள்ளிவாசலுக்கும் மக்களுக்கும் தீ வைத்தார்கள், சிலரது தலையை துண்டித்தார்கள். இது எல்லாம் செய்தது இந்த நாட்டை சேர்ந்த மக்கள் அல்ல. இந்த வகையில் இந்த போராட்டக்காரர்கள் என்ற வடிவில் வந்த தீவிரவாதிகள் மக்களை கொன்று தீ வைக்கின்றார்கள். இது ஒருபோதும் எமது அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாது. இந்த வகையிலே எமது அன்பார்ந்த மக்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன், தயவு செய்து ஒவ்வொரு சுற்றுப்புறத்திலும் கூடி கலவரத்தை அனுமதிக்க வேண்டாம். சரியோ தவறோ நீங்கள் கலவரக்காரர்களாலும் பயங்கரவாதிகளாலும் ஏமாற்றப்பட்டு விடாதீர்கள் என்று எமது அன்பார்ந்த ஈரானிய இளைஞர்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் அங்கே அமர்ந்து கொண்டு உங்களை தூண்டிக் கொண்டிருக்கின்றன. தொடருங்கள், நாங்களும் இங்கே இருக்கின்றோம், அழிக்க சொல்லுங்கள், கைப்பற்றுங்கள், நாங்களும் வருவோம் என்று அவர்கள் அங்கிருந்து கட்டளையிடுகின்றார்கள். ஈரானிய குடும்பங்களை, உங்களுடைய பிள்ளைகளை, இளைஞர்களை தலையை வெட்டி கொல்ல வரும் கலவரக்காரர்களுடன் பயங்கரவாதிகளுடன் இணைத்து விடாதீர்கள், இணைக்க அனுமதித்து விடாதீர்கள் என்று நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். உங்களது பிரச்சனைகளையும் வேண்டுகோளையும் நாங்கள் ஒன்று கூடி அருகருகே அமர்ந்து அதனை பேசி தீர்ப்போம் என்றவாறு ஈரான் ஜனாதிபதி பெசக்சியன் தங்களுடைய நாட்டு மக்களையும் ஈரானுடைய ஒவ்வொரு குடிமக்களையும் வேண்டிக் கொண்டார். இந்த வகையிலே ஈரானில் தற்போது ஆகாயத்தில் விசேட ட்ரோன்கள் பறக்கவிடப்பட்டு ஒவ்வொரு நகரங்களும் கண்காணிக்கப்பட்டு வருவதாக செய்திகள் வருகிறது. இந்த வகையிலே சற்று முன்னர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார், Iran called to negotiate. Yesterday, the leaders of Iran called. They want to negotiate. Iran wants to negotiate. Yes. We may meet with them. I mean, a meeting is being set up, but we may have to act because of what's happening before the meeting. But a meeting is being set up. Iran called. They want to negotiate. Thank you very much. ஈரான் தற்போது தங்களோடு பேச்சுவார்த்தை செய்வதற்காக அழைப்பு விடுத்திருக்கின்றதாகவும் அதற்கான சகல நடவடிக்கைகளும் தற்போது மும்முரமாக ஏற்பாடு செய்யப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தை நேருக்கு நேர்தான் நடைபெற உள்ளது. ஆனால் சிலவேளை இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக அமெரிக்கா ஈரானை தாக்கக்கூடும் என்று கூறி தேங்க்யூ வெரி மச் என்று உள்ளே போய்விட்டார். இது அமெரிக்காவுடைய ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தில் இருந்து தான் இந்த பேட்டி இன்று வழங்கப்பட்டிருந்தது. ஒருவேளை இது பொய்யாக இருக்குமா என்று யோசித்தால், நாம் அரசியல் ரீதியாக சிந்தித்து பார்த்தால் இஸ்லாமிய நாடு என்ற வகையில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு முன்னால சில சமரச சமாதான பேச்சுவார்த்தைகளை ஈரான் அரசாங்கம் அமெரிக்காவோடு பேசுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. காரணம், ஒரு பெரியதொரு போரை ஆரம்பிப்பதற்கு முன் எதிரிகளோடு ஒரு மிதமாக நடந்து கொள்வது அல்லது சமாதான பேச்சுவார்த்தைகளை செய்து பார்ப்பது இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்த முறை. இறைவன் சொல்றான், மூசா நபியை பார்த்து, நீங்க ஃபிரௌன்ட்ட போய் ஒரு முறை மிதமான முறையில பேசி பாருங்க, சில நேரத்தில் அவங்களோட உள்ளம் சிந்திக்க கூடும் அப்படின்னு சொல்றான். அதாவது ஃபிரௌன் மிகப்பெரிய கொடுமைக்காரன், அவனோட போய் ஒரு விதமா கதைச்சு பாருங்க என்று இறைவன் சொல்றதுக்கு காரணம் அது எங்களை பார்த்து சொன்னதுதான். ஒரு நெகிழ்ச்சியான முறையில கடினம் இல்லாம பேசி பாருங்க. பிறகு இறைவன் கட்டளைக்கு ஏற்ப மூசா நபி செய்தார்கள். ஆனால் சில உள்ளங்கள் கடினமானது என்பதும் அந்த இறைவனது கட்டளையிலிருந்து நாம் இன்னொரு பக்கம் நமக்கு படிப்பினைகளை சொல்லி தருகிறான். இருந்தாலும் பிரச்சனை உச்சக்கட்டம் இருக்கிறது, மறைமுகமாக பேசி பார்ப்போம் என்று ஈரான் முன்னெடுப்புகளை செய்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. சில போது மாறியும் சிந்திக்கலாம். ஈரானுக்கு பயந்து அமெரிக்கா ஈரானை மறைமுகமாக பேச்சுவார்த்தைக்கு அழைத்துவிட்டு அமெரிக்காவுடைய அரசியலை பாதுகாக்க, கௌரவத்தை பாதுகாக்க, விழுந்தாலும் மீசையில மண் படையில சொல்ற மாதிரி அவங்க தான் நம்மள பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் இங்கே உள்ளது. இது எப்படியோ இந்த மத்திய கிழக்குல பேரழிவுகள் மிகப்பெரிய அளவு வாரத்துக்கு முன்னால ஈரான் இந்த முன்னெடுப்புகளை செய்திருந்தா அது பாராட்டத்தக்கது. ஏன்னு சொன்னா, ஈரான் இப்படி நேரடியாக அழைச்சி பேச்சுவார்த்தை செய்ய முனைறாங்கன்னு சொன்னா ஈரான் இது ஃபைனல் டிசிஷனா கூட இருக்கலாம். ஏன்னு சொன்னா, இதுக்கு முன்னால அப்பாஸ் அராச்சி பலமுறை சொல்லியிருந்தார், ஒரு நிலக்கட்ட நாட்டோட நாங்க நேரடியாக பேச்சுவார்த்தை செய்ய தயாரா இல்ல, எது செய்றோம் எப்படி பேசுறோம் தெரியாத ஒரு நாடு தான் இந்த அமெரிக்கா. அமெரிக்காவுக்கு எந்த தலைவர்கள் வந்த போதும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க சொல்லி ஈரான் பப்ளிக்காகவே அமெரிக்காவை பற்றி வெளிப்படையாக குறிப்பிட்டு விட்டு, ஓமான் மூலம் தான் ஈரான் பிரதிநிதிகள் ஒரு அறையில் இருக்க, அமெரிக்க பிரதிநிதிகள் இன்னொரு அறையில் இருக்க, மத்தியஸ்தர்களாக எகிப்து, ஓமான், சவுதி அரேபியா, குறிப்பாக கத்தார் போன்ற நாடுகள் இணைந்து ஈரானின் அணு ஆயுத உற்பத்தி தொடர்பான பிரச்சனைகளை பேசி வந்தது. இதுவரை காலமும் ஈரான் அமெரிக்காவோடு நேரடியாக பேசுவதற்கு முனையவில்லை. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் சொல்வது போல
போல பார்த்தால் ஈரான் இம்முறை நேரடியாக ஒரு பேச்சுவார்த்தையை செய்ய முனைகிறது போல விளங்குகிறது. அதாவது இது அமெரிக்காவுக்கும் அல்லது ஈரானுக்கும் இறுதியாக இருக்கலாம். அதாவது இதற்கு பிறகு ஒன்று நீ அல்லது நான், ரெண்டில் ஒன்று என்பதுதான் இந்த சூழ்நிலையுடைய விளக்கம். பாருங்க, இந்த கெட்டவர்களுடைய சிந்தனை, அதாவது அமெரிக்காவுடைய மிக மோசமான சிந்தனை ஒரு நேரடியான பேச்சுவார்த்தை என்று வர பார்க்குது. அதுக்குள்ள தாங்க யார் என்று ஈரானுக்கு ஒரு தரம் காட்டுவோம் என்று சொல்லி பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக ஈரானுக்கு ஒரு அடி, அதுக்கு பிறகு பேச்சுவார்த்தை அப்படின்ற ஒரு நிலைப்பாடை டொனால்ட் ட்ரம்ப் எடுக்க பார்க்கிறது நன்கு புரியுது. ஏன்னு சொன்னா இறுதியாக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடந்த 13 நாள் போர்ல யுத்தத்துல இறுதியாக நுழைந்த அமெரிக்கா என்ன செய்யறான், ஈரானுடைய அணு நிலையங்கள் மீது குண்டு வீசி போட்டு உடனே ஈரான் கிளம்பி கத்தார்ல இருக்கிற அமெரிக்காவுடைய பேஸை தாக்கும் போது உலகமே நினைச்சது இப்ப பெரும் யுத்தம் வெடிக்க போது அமெரிக்கா பதில் தாக்குதல் செய்வான் அப்படின்னு உலகமே நினைத்த போது, ஆனா அமெரிக்கா அப்படி செய்யல. நாங்க ஈரானுக்கு அடிச்சோம், அதாவது ஒரு முறை சரி அவன் மூக்க தொட்டோம் அப்படிங்கிற ஒரு கேவலமான புத்தியோட என்ன செய்யறான், சரி சரி யுத்தத்தின் பாட்டு இஸ்ரேலுக்கு அடிக்க வேண்டாம், நானும் உனக்கு அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில நடந்த அந்த 13 நாள் யுத்தத்தை ஸ்டாப் பண்றான். ஆகவே இந்த விஷயங்களை ஒப்பிடும் போது இதே மாதிரி ஒரு நிலைப்பாடை தான் அமெரிக்கா இப்போது எடுக்கிறதுக்கு முனைதோ என்று சகல ஊடக செய்திகளை வைத்து பார்க்கும் போது நமக்கு தென்படுகிறது. ஆகவே ஈரான் மீது அமெரிக்காவுடைய தாக்குதல் இடம்பெறலாம் என்று பல ஊடகங்கள் தெரிவிக்கிற நேரத்தில் ஈரானும் அந்த விடயத்தில், அதாவது அமெரிக்காவுடைய தாக்குதல் நிகழும் என்பதில் எச்சரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த வகையில் ரஷ்யாவில இருந்து இன்று கூட பல S-400 வான் தடுப்பு சாதனங்கள் எல்லாம் ஈரான்ல வந்து குறிக்கப்படுகிறது என்று இன்று காலை வேளைகளில் ஆன்லைன் செய்திகளில் பார்க்க கிடைத்தது. இவ்வாறு இருக்கும் போது ஒரு செய்தி வருகிறது, அமெரிக்காவுடைய 2 போர் ஜெட் விமானங்களை வடகொரியா சுட்டு வீழ்த்தியதாக இந்த செய்தி குறிப்பிடுகிறது. ஒரு சமூக ஊடக செய்தி தான். இந்த செய்தியிலே கீழே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்னும் இந்த செய்தி ஊர்ஜிதப்படுத்தப்படவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதேவேளை இன்னொரு செய்தி வருகிறது, உங்களுக்கு தெரிந்திருக்கும் நேற்றைய முந்தைய நாள் ஈரான்ல போராட்டக்காரர்களால ஒரு மசூதி கொளுத்தப்பட்டது என்று சொல்றதை விட பெட்ரோல் பொம் மாறி ஒரு வெடிகுண்டு மூலம் தீக்கிரையாக்கப்பட்டது. அதுல பல பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அந்த மசூதி வந்து சன்னி முஸ்லிம்களுடைய மசூதி, சியாக்களுடைய மசூதி அல்ல. இது சம்பந்தமாக நமது சமூகத்தில் உள்ள சில இஸ்லாமியர் சொன்னாங்க, இதோ பாருங்க சன்னி முஸ்லிம்களோட மசூதிகள் எல்லாம் இந்த சியாக்கள் நெருப்பு வைக்கிறாங்க, ஈரான் இந்த ஆட்சி இதோட ஒழியணும், நீதியான ஆட்சி வரணும் அப்படின்லாம் சமூக ஊடகங்களை எழுதினதை நான் பார்த்தேன். சகோதரர்களே, உண்மையில சொல்ல போனா கலவரத்தோட கலவரமா அந்த சியா சன்னிகளுக்கு இடையிலான மேலும் அதிகரிக்கத்தான் இவ்வாறான வேலைகளை இந்த கலவரக்காரர்கள், அதாவது மொசாடுடைய கைகூலிகள் தான் செய்து வந்தது. இந்த வகையில இதனை யார் செஞ்சாங்கன்னு சொல்லி அனைவரையும் கூண்டோடு ஒட்டுமொத்தமாக அள்ளிவிட்டாங்க ஈரானுடைய காவல்துறை புலனாய்வு பிரிவு. இந்த வகையில கைது செய்யப்பட்டவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டா அதிர வைக்கும் தகவல்கள் எல்லாம் அதிலிருந்து கிடைக்குது. என்ன தெரியுமா, இஸ்ரேல் மொசாடுகளால் பணம் கொடுத்து அமர்த்தப்பட்ட இந்தியாவுடைய போராட்டக்காரர்கள் குழு காவல்துறையினால் கைது செய்யப்பட்டுள்ளது என்ற செய்தியை சர்வதேச ஊடகங்கள், இந்தியாவுடைய சமூக ஊடகங்களே காண கிடைத்தது. இந்த வகையில் இவர்கள் விசாரிக்கப்பட்டு விரைவில் தூக்கிலிடப்படுவார்கள் என்று ஈரானிய அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் என்று செய்திகள் வெளியாகியுள்ளது. இது ராகுல் காங்கிரஸ் என்ற ஒரு சமூக வலைத்தளத்திலும் வெளியானது. இதெல்லாம் சங்கிகளாகத்தான் இருப்பார்கள் என்று மேலும் எழுதப்பட்டதையும் கவனிக்கக்கூடியதாக உள்ளது. இந்த மாதிரி சகோதரர்களே, கத்தார்ல, ஈரான்ல, இன்னும் பல இடங்கள்ல இது போல இந்திய மொசாடுகள், அதாவது பணத்தை வாங்கி கொண்டு தகவல் விற்கிற மொசாடுகள் கைது செய்யப்பட்ட விஷயம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அது இல்லாம இன்று காலையில அதிகமான சர்வதேச ஊடகங்களில் வெளியான ஒரு ஜோக் என்னன்னு சொன்னா, வெனிசுலாவுடைய ஜனாதிபதி, அதாவது பதில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தான், அதாவது நான் தான் சுப்ரீம் பவர் உள்ளவன், நான் தான் ஜனாதிபதி அப்படிங்கிற ஒரு செய்தியை சமூக ஊடகத்தில் வெளியிட்டது தற்போது சர்வதேசம் எங்கும் வைரலாகி வருகிறது. இலங்கையுடைய தினகரன் ஆன்லைன் பத்திரிகையில் கூட இன்று அது பிரசுரிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது என்னன்னு சொன்னா, நான் இதுக்கு முன்னால சொல்லியிருந்தேன், சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் துருக்கியும் சேர்ந்து அரபு நாடு பாதுகாப்பு என்கிற ஒரு ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்டிருக்கிறாங்க என்ற செய்தி எமது முன்னைய பதிவில் நீங்க பார்த்திருக்கலாம். இப்போது அந்த ஒப்பந்தம் சற்று விரிஞ்சு போய்க்குது. எப்படின்னு சொன்னா, இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இல்லாம அந்த கூட்டணிக்குல ஈரான், கத்தார், எகிப்து போன்ற நாடுகளும் உள்வாங்கப்படுவதற்காக சவுதி அரேபியா ஏற்பாடுகளை செய்து வருகிறது. இதன் மூலம் ஈரான், கத்தார், எகிப்து, துருக்கி, சவுதி அரேபியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் எல்லாம் ஒரு நேட்டோ போன்ற ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. ஆகவே இது ஒரு மத்திய கிழக்குக்கு இந்த அமெரிக்கா இஸ்ரேல் டேந்து ஒரு பாதுகாப்பு தானே என்று நம்ம சிந்திக்கலாம். ஆனா இதுக்கு பின்னால ஒரு விஷயம் இருக்குது. சவுதி அரேபியா என்ன சொல்லுது, வெளிப்படையா அறிவிக்குது, இஸ்ரேலும் அமெரிக்காவும் இந்த கூட்டமைப்புகளை வராது, நாங்க புதிதாக மேலதிக நாடுகளை சேர்க்கிறோம், குறிப்பாக ஈரானை சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஈரான் கையில ஒரு கட்டு போடுறதுக்கான வழி. அதாவது எந்த ஒரு போர் நடவடிக்கை ஆரம்பிக்கிற நேரத்தில் நம்ம எல்லாம் பேசித்தான் செய்யணும். இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன மக்களுக்கு போட்டு அடிக்கிற நேரத்தில் ஈரான் போய் தலையிட முடியாது. ஏன்னு சொன்னா கூட்டமைப்புடைய ஒப்புதலோடு தான் அடுத்த நடவடிக்கைக்கு ஈரான் போகலாம். ஆகவே இங்க என்ன நடக்கும், ஹூதிகளுக்கோ அல்லது ஹிஸ்புல்லாக்களுக்கோ உதவிக்கரம் நீட்டுவது நடக்க முடியாத ஒரு செயல்பாடாக மாறிவிடும். இன்னொரு மாதிரி சொல்ல போனா, இந்த துருக்கி ஒரு பலமான நாடு, ஆனா துருக்கியோட கால் கைகள் எல்லாம் கட்டப்பட்டுள்ளது. ஏன் தெரியுமா, நேட்டோ படைகளுக்குள்ள துருக்கி இருக்குது. துருக்கி
இன்றைக்கு இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எதிரான எந்த ஒரு விஷயத்தையும் தனித்து இயங்க முடியாத மாதிரி கை கால்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்குது. அப்படியான ஒரு பிளான்ல தான் இந்த சல்மான் என்ன செய்யறாரு, இப்படி ஒரு புது நாடகத்தை அரங்கேற்றாரு. இருந்தாலும் பாரசீகர்கள், அதாவது ஈரானியர்கள் சவுதி அரேபியாவோட நகர்வு எங்க செல்லுது என்று நன்கே அறிந்திருப்பார்கள். உங்களுக்கு தெரியும், தற்போது சவுதி அரேபியாவோட தெற்குல யெமன் பகுதியில யெமனை சவுதி அரேபியா ஒரு பகுதியும் ஐக்கிய ராச்சியம் UAE இன்னொரு பகுதியையும் ஹூதிகள் இன்னொரு பகுதியும் ஆண்டு வந்தார்கள். தற்போது சவுதி அரேபியா போய் என்ன செஞ்சது என்றால் UAE அடிச்சு விரட்டி போட்டு UAE பகுதி அனைத்தையும் பிடித்து தற்போது யெமன்ல முக்காவாசி பகுதி சவுதியோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு. ஆனால் UAE எதிர்ப்பு தாக்குதல் செய்தாலும் பெரிய அளவு செய்யல. அவங்க தப்பிக்கிட்டு தோல்வி அடைஞ்சு ஓடுன மாதிரி யெமனை விட்டு வெளியேறாங்க. இப்போது யெமன்ல முக்கால்வாசி, அதாவது 3/2 பகுதி சவுதி அரேபியாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டு. இன்னொரு மாதிரி சொன்னா யெமன் ஹூதிகள் இருக்கின்ற அந்த நிலப்பகுதியை விட்டு மற்ற எல்லா பகுதிகளையும் கேப்சர் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா அமெரிக்காவோட உதவியோட ஹூதிகள் இருக்கிற பகுதியும் தாக்கத்தான் போறாங்க என்பது ஹூதிகளுக்கு தெரிஞ்சு விட்டது. ஹூதிகளுடைய பேச்சாளர்கள் அண்மையில செய்தி வெளியிட்டாங்க. இது இலங்கையில் உள்ள தமிழ் ஊடகங்களை நீங்க கேட்டிருப்பீங்க. அமெரிக்கால போய் சவுதி அரேபியா பேசிய விஷயங்கள் எங்களுக்கு தெரியும். யெமனின் முக்கால்வாசி பகுதிகளை சவுதி அரேபியா கைப்பற்றி விட்டது. இப்போது ஹூதிகள் இருக்கும் பகுதி மாத்திரம் தான் கைப்பற்றப்படவில்லை. இது எல்லாம் ஒரு பிளான் பண்ணித்தான் நடந்துக்குது. அடுத்தது ஹூதிகள் இருக்கிற சனாவின் மீது தாக்குதல் நடத்துவார்கள் என்பது ஹூதிகளுக்கு நன்கு தெரியும். நாங்களும் தயாராக இருக்கின்றோம், மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை எதிர்பார்த்திருங்கள் என்ற மாதிரி ஹூதிகள் பப்ளிக்காகவே அறிவித்து விட்டார்கள். ஆகவே இங்கு அடுத்த கட்டமாக ஹூதிகளோடு இந்த சவுதி அரேபியா மோத போகிறது. மோதும் நேரத்தில் ஈரான் கையை கட்டி போடணும், இதுதான் நல்ல சந்தர்ப்பம். ஆகவே ஈரான மத்திய கிழக்கு பாதுகாப்புன்னு சொல்லி ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள இழுத்து இந்த துருக்கி நேட்டோல வைக்கிறது போல ஈரான் கைகால்களை கட்டி போடுறதுக்கான வேலைகளை இந்த சவுதி சல்மான் நகர்த்துகிறார் என்பது எல்லா ஊடக செய்திகளையும் பார்க்கும் போது ஒரு உட்கிடையான முடிவுக்கு வரக்கூடியதாக உள்ளது. இருந்தாலும் பாரசீகமோ அதாவது ஈரானோ இதனை தாண்டிய சிந்தனை உள்ளவர்கள். இந்த சவுதி அரேபியா, துருக்கி இவர்களை பற்றி ஈரானுக்கு நன்கே தெரியும். சரி நேயர்களே, செய்தி விரிந்து கொண்டே செல்கிறது. பார்த்திருப்போம் என்ன நடக்கப் போகிறது என்று.